அன்பானவர்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட சொல் தொடர்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கேட்டு பயன்படுத்த முடியுமோ இல்லையோ, பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் வாழ்க்கையில் நன்மை பிறக்கும். நன்மை நமக்கு மட்டுமல்ல, நம்மை சேர்ந்தவர்களுக்கும் தான். எத்தனை பேருக்கு இதை நீங்கள் அனுப்ப முடியுமோ அனுப்பி மற்றவர்களையும் கேட்க வையுங்கள். அதுவே எனக்கு செய்கின்ற பேருதவி. உனக்காக உச்சரிக்கப்பட்ட சொல். 60 வயதில் சந்நியாசம். இது அடுத்தபடி. பெற்றோரை சார்ந்திருந்தோம், பெண்ணை மணமுடித்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்து பெற்றோராய் பதவி பெற்றோம், உற்றாரை உறவினரை உலகத்தின் போக்குகளை உளமாற நேசித்தோம், உயர்ந்தோம், அவ்வப்போது தாழ்ந்தோம், உள்ளம் பக்குவப்பட்ட கடமைகளை அனுபவமாய் காலத்தால் ஏற்றுக்கொண்டோம். 10 ஆண்டு பக்குவமாய் தனித்திருந்து தவமிருந்து நல்வழி காட்டி நின்றோம். அதுவே மனதை அற்புதமாய் புடம்போட்டு பற்று பாசம் பதவி மோகம் அத்துணையும் ஒன்றுமில்லை, அவனை அனைத்திற்கும் ஆதாரம், அவரவர் கடமையை ஆற்றவே வந்திருக்கிறோம். அதிலே ஆணவம் வந்தது, சுயநலம் வந்தது, பொறாமை வந்தது, கோபம் வந்தது, காமம் வந்தது, ஆசை போன்றவை அறமல்ல என்பது புரிந்த நேரம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கார் என்றது அறம் என்று சொன்னானே வள்ளுவன். புரிந்தது. மனம் அமைதி அடைந்தது. குடும்பத்தில் இருந்து கொண்டு பேரன் பேத்திகளோடு விளையாடி கொண்டே மகன் மகள் வாழ்வை வழிநடத்தி கொண்டே தாமரைகளை தண்ணீராய் வாழுகின்ற வாழ்க்கை சந்நியாசம். எது சந்நியாசம்? காவி உடையல்ல துறவு. காவி உடையல்ல துறவு. தலையெடுத்த வழுக்கையல்ல துறவு. மனதில் ஆசையின்றி, சுயநலமின்றி, பொறாமை கோபமின்றி, சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை, புழு முதல் சிங்கம் வரை எல்லா உயிர்களும் வாழ வந்தவையே என அரவணைத்து அன்பு செலுத்துதலே துறவரம். அதுவே துறவரம். எது துறவரம்? காவி உடையல்ல துறவு. தலையெடுத்த வழுக்கையல்ல துறவு. மனதில் ஆசையின்றி, சுயநலமின்றி, பொறாமையின்றி, கோபமின்றி, சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை, புழு முதல் சிங்கம் வரை எல்லா உயிர்களும் இந்த பூமியில் வாழ வந்தவைதான் என அரவணைத்து அன்பு செலுத்துதலே துறவரம், சந்நியாசம். துறவு என்பதை பற்றி சுவாமி விவேகானந்தர் கூறுவதை கேளுங்கள். துறவு என்பது மரணத்தை நேசித்து. உலகியல் மனிதர்கள் உயிரை வெல்லமாக கருதுகிறார்கள். துறவியோ மரணத்தை நேசிக்க வேண்டும், தற்கொலையை அல்ல. தற்கொலை செய்து கொள்பவர்கள் மரணத்தை விரும்புபவர்கள் அல்ல. பயத்தால், தன்னம்பிக்கை இழந்ததால், ஒரு நொடியில் எடுக்கும் முடிவால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். துறவு அப்படி அல்ல. எங்கும் கைகள், எங்கும் கால்கள், எங்கும் கண்கள், தலைகள், எங்கும் வாய்கள், எங்கும் காதுகள் என்று பிரபஞ்சம் முழுவதும் அது நிறைந்துள்ளது இருக்கிறது. கீதை சொன்னதை நடைமுறைப்படுத்தி நீ மரணத்தை நாட வேண்டும். இப்படி ஒரு மரணம் நமக்கு எல்லா நன்மைகளையும் தரும். மாறாக சுயநல வாழ்க்கையை பின்பற்றி வரும் மரணம் எல்லா தீமைகளையும் தரும். தான் மட்டும் மோட்சமடைந்தால் போதும் என்று நினைப்பது தவறு. பிறரது மோட்சத்திற்கு உழைக்காமல் ஒருவனால் மோட்சம் பெற முடியாது. தான் மட்டும் மோட்சமடைந்தால் போதும் என்று நினைப்பது தவறு. பிறரது மோட்சத்திற்கு உழைக்காமல் ஒருவனால் மோட்சம் பெற முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். ஆழ்ந்த தியானத்தில் அமரவும், அடுத்த கணம் இதோ உங்களை சுற்றியுள்ள இந்த நிலத்தை சரிவர சாகுபடி செய்யவும் ஆற்றல் இருக்க வேண்டும். ஆழ்ந்த தியானத்தில் அமரவும், அடுத்த கணம் இதோ உங்களை சுற்றியுள்ள இந்த நிலத்தை சரிவர சாகுபடி செய்யவும் ஆற்றல் இருக்க வேண்டும். சாஸ்திரங்களை கற்க வேண்டும். அதே வேளையில் நிலத்தில் விளையும் பொருள்களை சந்தைக்கு கொண்டு சென்று விற்று வர வேண்டும். இப்படி பலவாறாக சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். பிரம்மச்சரியம் ஆரம்பித்து சந்நியாசம் வரை வாழும் வாழ்க்கையை சொன்னது நமது இந்து மதம். வழிகாட்டியிருக்கிறது, வாழும் முறை தெரிகிறது. ஆனால் வாழ்கிறோமா? வாழ்க்கையில் வாழ்ந்து பார்ப்போம். எப்படி விதியை வெல்ல வேண்டும், வாழ வேண்டும். எத்தனை துன்பங்கள், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் நம்மால் போரிட்டு இருக்க முடியும். நம்முடைய மனம் ஒருமைப்பட்டிருந்தால், நம்முடைய மனம் புரிந்திருந்தால், நம்முடைய மனம் இந்த வாழ்க்கை என்னவென்று தெரிந்திருந்தால், நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வந்த கடமைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடமைகளை எந்த பற்றும் இல்லாமல் அந்தந்த வயதிற்கேற்றவாறு அந்தந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்தந்த பொறுப்புகளோடு வாழ்ந்து வருவோமையானால் நாம் நிச்சயமாக வாழ்ந்து பார்க்க முடியும். வாருங்கள், வாழ்ந்து பார்ப்போம், வெல்வோம் விதியை. நன்றி.